Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. லேடிஸாக இருக்கிறவங்க வந்து நிறைய படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக அவங்க அந்த வேலையை வந்து ஒன்று குவிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் வந்து குவிட் பண்ண வச்சுருக்கோம். எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வாழ்க்கையில் நானும் கண்டிப்பாக சாதிப்பேன், ஒரு நாள் இல்லை சீக்கிரம் நான் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம எப்பயுமே மனசில் வச்சோம். ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்டையுமே நீங்கள் வெளியே போகணும். ரொம்ப சிம்பிள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஸோ த்ரெட் ஜுவல்லரி கற்றுக்க போகும்போது ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு நான் மறக்கவும் மாட்டேன், அவங்களுக்கு நான் லைஃப் லாங் நான் ரொம்ப தேங்க்யூ பண்ணேன். ஏன்னா அந்த ஜுவல்லரி பண்ணையில் என்னை வந்து ரொம்ப டீஸ் பண்ணாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளுடைய 300th வீடியோஸ். ஸோ இந்த 300th வீடியோவில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கீங்க, அதை விட பல மடங்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நான் இருக்கேன். என்னென்னு கேட்டால் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸோடைய அளவு கடந்த அன்புகள், அது போக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிஸ்னஸ் டெக்னிக்ஸ். ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலில் இல்லை என்னோடய வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கம்யூனிட்டியில் நீங்கள் எல்லோரும் எனக்கு டெய்லி வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கட்டும். எல்லாருமே மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃப்லையும் வின் பண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு இருக்கிற டாபிக் வந்து நானும் ஏதாவது லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், ஸோ நானும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா லேடிஸாக இருக்கிறவங்க வந்து நிறைய படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக அவங்க அந்த வேலையை வந்து ஒன்று குவிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் வந்து குவிட் பண்ண வச்சுருக்கோம். இல்லைன்னா கூட வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். ஸோ அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து நம்மளும் நம்ம வீட்டில் இருந்தே எப்படி எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கலாம், அப்பா அம்மாவுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லைஃப்பில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என்றைக்குமே நம்ம மனசில் இருக்கணும். ஐ வில் வின் இன் மை லைஃப்பை எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நானும் கண்டிப்பாக சாதிப்பேன், ஒரு நாள் இல்லை சீக்கிரம் நான் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம எப்பயுமே மனசில் வச்சோம். எப்பயுமே ஒரு சோகத்தையோ இல்லைன்னா நடந்த பிரச்சனைகளையோ இல்லைன்னா வருத்தங்களையோ நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து எதையுமே அடுத்து என்னவா நம்ம ஆகணும்னு விருப்பப்படுறோம், நம்ம அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நம்ம அடுத்த ஸ்டெப்பை என்ன எடுத்து வைக்கணுன்றத டோட்டலாக நம்ம மறந்துடுறோம். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணணும். நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடியாது, எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், எனக்கு வந்து அது ஆகிட்டு இதாகிடுச்சு, பாஸ்டில் நடந்த விஷயங்களை மட்டுமே வந்து நம்ம வந்து பேசிட்டு நடந்து முடிந்த விஷயங்களை வந்து பேசிட்டு இனிமேல் இப்படி நடக்குமோன்ற மாதிரி எப்பயுமே நெகட்டிவாக நம்ம தாட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால யோசிக்கவே முடியாது. இதே இது நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா நமக்கு பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம விட்டு தன்னாலே போயிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டுமே டிசைட் பண்ணுங்க. என்னுடைய கான்செப்ட்ல எல்லா லேடிஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு டேலண்ட் இருக்கும். சம் பீப்புள்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுவாங்க, சம் பீப்புள்ஸ் நல்லா கிராஃப்ட் பண்ணுவாங்க, சம் பீப்புள்ஸ் நல்லா ஷூயிங் பண்ணுவாங்க, நல்லா தையல் கடை வந்தவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா கோலம் போடுவாங்க, ஒரு சிலர் நல்லா பூ கட்டுவாங்க, ஒரு சிலர் வந்து பிள்ளைங்களை அலங்காரம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க எந்த கிளாஸஸ்க்குமே போயிருந்துருக்க மாட்டாங்க, பட் அவங்க வந்து நல்லா அந்த விஷயத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட திறமைகள் வந்து வெளி உலகத்துக்கு வந்திருக்காது. வெளி உலகன்றது வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூபோ இல்லை அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு கொடுக்குற ரெகக்னைசேஷனோ எதுவுமே கிடையாதுங்க. ஸோ வெளி உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் திறமையான ஆளு தான் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து இன்னும் நீங்கள் தீவிரம் காட்டுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் திறமை இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை நான் எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது. ஸோ எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு ஜுவல்லரி தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு போடுங்க. உங்களுக்கு தையல் தெரியும்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்களே தையும்.
என்னோட ட்ரெஸ்ஸை நானே ஸ்டிச் பண்ணணும். என்னோட குழந்தைக்கு பர்த்டேயாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நான் தான் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுவேன். அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை விட நான் ட்ரை பண்ணுவேன். அது கண்டிப்பாக நல்லா தான் வரும். அது நல்லா இருக்கும்போது என்னோட பர்த்டே பார்ட்டியில் என்னோட ஃப்ரெண்டு என்னோட குழந்தை போட்டிருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை எங்கே எடுத்தீங்க அப்படின்னா என்னோட குழந்தை சொல்லுவாங்க எங்கள் அம்மா எனக்கு தைச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துலேயே உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆன மாதிரி தான். உங்கள் அம்மா அதெல்லாம் தப்பாங்களா, அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு அது ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க என்னோட குழந்தைக்கு ஒன்று தைச்சு கொடுங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் முதல்ல வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்ம ரெகுலராக அதை பண்ணணும். லைக் இப்போ ஒரு குக்கிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒரு 5 பேருக்கு சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு 5 பேருக்கு சமைச்சு கொடுப்பீங்கன்னா தாராளமாக அதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்து பண்ணுங்க. அது எதுவுமே தப்பே கிடையாது. 80% ஆஃப் த லேடிஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஈகோ. அதாவது இதை வந்து வெளியில் சொன்னால் யாரும் நம்ம தப்பாக எடுத்துப்பாங்களோ, இதை நம்ம செய்கிறோம் சொன்னால் யாரும் நம்மளை வந்து தப்பாக ராங்காக வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி அப்படி யாரும் நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்க வந்து கன்சிடரேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. செஞ்சு கொடுக்குறவங்களை விட வாங்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ ஒரு கிராஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செஞ்சதை வாங்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போட்டு அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற பேர் வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்போ செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்கும்போது அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வாங்குறவங்க உண்மையாகவே நிறைய பேர் இருக்காங்க. செய்யறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. அடுத்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கிராஃப்டாக பண்ணுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி, பிஸ்னஸாக அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், நீங்கள் வந்து அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்டையுமே நீங்கள் வெளியில் போகவே வேண்டாம். ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஸோ ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற அந்த சோஷியல் மீடியாஸ் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஃபேஸ்புக்குன்றது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் சேல் பண்ணுறது இல்லைன்னா உங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூட் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜாக க்ரியேட் பண்ணுங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைல் நேமில் இருக்க வேண்டாம். பேரை ஒரு ஏதாவது நீங்கள் என்ன பேரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காமனான ஒரு நேமில் நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜில் கம்பல்சரியாக உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் வந்து மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது கண்டிப்பான முறையில் 100% வந்து உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனாக இருக்கணும். இப்போ நான் ஜுவல்லரி சில்க் ஜுவல்லரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி நான் பிஸ்னஸாக பண்ணுறதுன்றது தான். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சில்க் ஜுவல்லரியை வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது சும்மா பாக்ஸ் மேலே வச்சுட்டு இல்லாட்டினா சும்மா சுற்றிலும் பொருட்கள் இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுக்காமல் நல்லா ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சிட்டு அதில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸை உங்களோட பேஜில் வந்து ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒர்க் பண்ணிங்கன்னா கூட அந்த ஒர்க்கை ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய பேஜில் போடுங்க. அதை யாரும் உங்களுக்கு கேட்க போகிறதே கிடையாது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் உள்ள பேஜை நிறைய மார்க்கெட் குரூப்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரைன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மதுரை குரூப், மதுரை மார்க்கெட் குரூப், மதுரை சேல்ஸ் குரூப், மதுரை செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் குரூப், அந்த மாதிரி நேமில் நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்கள் மதுரை மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனால உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கும். அந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆட் ஆகிட்டு அந்த குரூப்பில் உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்கள். நம்ம போட்ட உடனே ஆர்டர்ஸ் வந்துருமா, நிறைய பல்காக உடனே நமக்கு வந்துருமா அப்படின்றத விட என்னைக்குனாலும் கண்டிப்பாக வரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதை தூவுற மாதிரி எல்லா இடத்துலையும் தூவி வச்சிடணும். என்னைக்காவது ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து விருட்சமாகி அதுலேருந்து நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வெளிச்சம் இல்லாத வீடும் விளம்பரம் இல்லாத வியாபாரமும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம செய்கிறது நமக்குள்ளே இருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரல அப்படிங்கிறத விட நம்ம என்ன பண்ணோம் அந்த பிஸ்னஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத யோசிங்க. அடுத்து வந்து வாட்ஸ்அப். ஸோ இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத லேடிஸ் யாருமே கிடையாது. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களோட குரூப் மெம்பர்ஸ் உங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸாக உங்களோட ஒர்க்கை வைங்க. இப்போ உங்களுடைய கான்டாக்ட்ஸில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் ஒரு 80 பேர் பார்ப்பாங்க. ஒரு 40 பேர் வந்து நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஒரு 30 பேர் வந்து பரவாயில்லையே தேவையா இன்னும் இதெல்லாம் பண்ணுறாங்க போல அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஒரு 20 பேர் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோமான்னு கேட்பாங்க. 2 பேர் அதில் அப்ரோச் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட வாங்கினா கூட ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம். பட் எல்லா வழியிலையும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும்.
அடுத்த விஷயம் வந்து ப்ராடக்ட்டை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு. ஸோ ப்ராடக்ட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அந்த ஃபோட்டோஸோடைய கிளாரிட்டியை பொறுத்து தான் நம்மளை வந்து ஒருத்தவங்க அதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கோமா அப்படின்றத அங்கீகாரம் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா எதை பார்த்து நீங்கள் அட்ராக்ட் ஆவீங்க, எப்படி இருந்தால் அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டும் ப்ரொமோட் பண்ண. அதுக்காக லைட்டிங் வச்சு இல்லாத அழகாக இருக்கிற மாதிரி நான் காட்ட சொல்ல, பட் இருக்கிற அழகை எக்ஸாக்டாக அதே மாதிரி நீங்கள் காமிங்க. ஸோ அந்த மாதிரி காமிச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து பல்க் ஆர்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல, ஒரு ஆர்டர் வந்தாலும் லேடிஸ் வந்து ஒரு சின்ன கஸ்டமர் வந்தாலும் கூட we are a business women. ஸோ ஒரு சின்ன ஆர்டர்ஸ் வந்தாலும் அதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்க, அதை வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்ன விஷயங்கள், அது எல்லா லேடிஸ்க்கும் நேச்சராகவே இருக்கிற விஷயங்களை நம்ம லேசாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம், ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டர் இருக்கிறது 2 ஆர்டர் வரும், 2 3 30 300 அந்த மாதிரி நமக்கு வந்து பிஸ்னஸோட லிங்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே உடனே வரணும் அப்படின்றத எதிர்பார்க்கறத விட விடாமல் முயற்சி பண்ணணும், எந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரம் காட்டணும் அப்படிங்கிறது தான். ஃபைனலாக திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இந்த திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்றது எப்படி வந்து க்ரோன் ஆனிச்சு, இப்படி எவ்வளோ இந்த நேம் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ இந்த அங்கீகாரம் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஸோ திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து 2011 ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த 2011க்கு அப்புறம் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்றது பப்ளிக் ஃபோரமுக்கு வந்தது. அப்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட ஹஸ்பண்டோட எஃபர்ட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்தாங்க, என்னை வந்து பெரிய ஆளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவங்களோட முயற்சி ரொம்ப அளவிலாக இருக்குது. ஸோ திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்ற பேஜை க்ரியேட் பண்ணது அவங்க தான். அதில் இருக்கிற லோகோஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ சும்மா அப்படின்னு போட்டது ரொம்ப ரீச் ஆனிச்சு. இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு என்ன மெத்தட் நான் சொன்னேனோ அந்த மெத்தடை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ஜுவல்லரி. ஸோ சில்க் த்ரெட் ஜுவல்லரி வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊருக்கு வரேன், சென்னைக்கு வரேன். ஸோ சென்னைக்கு வரும்போது எனக்கு பயங்கர காம்படிஷன்ஸ். இதில் நம்ம எப்படி காலடி எடுத்து வைக்க போகிறோம், எப்படி நம்ம வந்து என்ன மாதிரி நம்மளை வந்து மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் பார்க்குற லெவலுக்கு நம்ம எப்படி வருவோம் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாமல் சில்க் த்ரெட் ஜுவல்லரின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி கற்றுக்க போனேன். ஸோ சில்க் த்ரெட் ஜுவல்லரி கற்றுக்க போகும்போது ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. நான் லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு நான் மறக்கவும் மாட்டேன், அவங்களுக்கு நான் லைஃப் லாங் நான் ரொம்ப தேங்க்கும் பண்ணேன். ஏன்னா அந்த ஜுவல்லரி பண்ணையில் என்னை வந்து ரொம்ப டீஸ் பண்ணாங்க. என்ன மாதிரி டீஸ் பண்ணாங்கன்னா, என்ன அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறேன், உனக்கு ஒரு ரேப்பிங் கூட பண்ண தெரியல, ஒரு ஃபினிஷிங் கூட உங்களால் கொடுக்க முடியல, நாங்கள் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ரொம்ப டீஸ் பண்ணாங்க. அதுக்காக எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல வர்றது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட உனக்கு ஒன்றுமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பேசினாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தையை வந்து என்னோட ஹஸ்பண்ட்டை நான் சொன்னேன், இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம வந்து இந்த கிராஃப்ட்லேயே பெரிய ஆளாக வந்து காமிப்போம், நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லைன்னு. அன்னைக்கு அவங்க கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக சில்க் த்ரெட் ஜுவல்லரியில் நிறைய நான் சம்பாரிச்சேன்றது வந்து நிறைய மனுஷங்களை சம்பாரிச்சேன். ஆல் ஓவர் த வேர்ல்டில் எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் அதை வந்து இன்னொரு சேனலில் கூட நான் சொல்லியிருந்துப்பேன். எல்லாரும் கூட நான் இன்றைக்கும் நான் கான்டாக்டில் இருக்கேன், எல்லாத்தையும் நான் இன்னமும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் ஜுவல்லரியில் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் வெரி ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது ரேப்பிங் தான். ஸோ ரேப்பிங் திவ்யான்னு தான் எனக்கு பேரே கூட. ஸோ வெறும் ரேப்பிங் மட்டும் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு 2 ரூபா கொடுப்பாங்க, 3 ரூபா கொடுப்பாங்க. அந்த 2 ரூபா 3 ரூபாயை கூட நான் பெருசாக தான் நினச்சேன். அந்த ரேப்பிங் ஆர்டர்ஸாக எடுத்து அந்த ரேப்பிங் பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷ் ஆர்டர்ஸ் எடுத்து. ஸோ ஃபுல் ஃபினிஷ் ஆர்டர்ஸ் நிறைய பல்காக வரணும், அதுக்கு டைமுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த டைமுக்கு கொடுக்குறதுக்காக டே அண்ட் நைட் என்னோட குழந்தைலாம் ரொம்ப குட்டி குழந்தையாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, அப்புறம் என்னோட அம்மா வந்து எனக்கு என்னோட அம்மா என்னோட அப்பா எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து கிடைச்சிருக்கிற நேமை தக்க வச்சுக்கணும், அந்த நேமை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்மளை ரொம்ப சாதாரணமாக பேசினவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனில். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டு பல நாட்கள் நாங்கள் வந்து தூங்கினதே கிடையாது. ஸோ அதுக்காக எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்குன்றது கிடையாது. ஸ்டில் நான் இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் நான் மெயில் வச்சுக்க மாட்டேன். ஸோ என்னோட வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிராஃப்ட்லேயும் ஃபுல் ஃப்ளெஜாக இருந்து கஸ்டமர்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து பொய் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்குன்னு ஒரு ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணி அதே சில்க் த்ரெட்டில் அதிகபட்சமாக இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ் பார்த்ததும் நான் தான்.
ஸோ அந்த ஆர்டர்ஸ் கிடைச்ச ஒரு நேமை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு கிராஃப்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அடுத்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண தான் ஆரி ஒர்க்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கோட கிடையாது, நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல்ஸில் பற்றி நான் சொல்லணும். ஸோ யூடியூப் சேனல்ஸில் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு கம்யூனிட்டியில் டெய்லி ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூடியூப் வந்து எனக்கு இன்னொரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நிறைய மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட டெய்லி ஷேர் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 99% எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பண்ணாதவங்களுக்கு ரொம்ப சாரி. கண்டிப்பாக நான் வந்து உங்களை எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறேன். அந்த 99%லையும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தங்கச்சிங்கெல்லாம் எனக்கு இருக்காங்க. மைத்திலி ஃப்ரம் களத்தூர், சின்னக்குட்டி ஃப்ரம் சேலம்னு சொல்லிட்டு நிறையா வந்து மனசை வந்து ரொம்ப மனசில் இடம் பிடிச்ச மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸு தங்கச்சிங்க இருக்காங்க. நிறைய மனுஷங்களோடு நாங்கள் பழகுறோம், டெய்லி எல்லாத்தையும் பேசுகிறோம், நிறைய பேர்ட்ட சிரிக்கிறோம், நிறைய பேரை சிரிக்க வைக்கிறோம், நிறைய பேரை யோசிக்க வைக்கிறோம், நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாப்பினஸ்க்காகவே நான் யூடியூப்க்கு நான் பெரிய சல்யூட் கொடுக்கணும். இந்த மாதிரி இன்னொரு பெரிய பிளாட்ஃபார்த்தை கொடுத்த கடவுளுக்கு நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷனை நீங்கள் உங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் கொடுத்து முடிஞ்ச லெவலுக்கு எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு பாருங்கள். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோஸில் நான் பேசிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.